ஃபஸ்ட்டு டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இவ்வளோ சூப்பராக வரும்னு நாங்களே எதிர்பார்க்கல. எக் பப்ஸ் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள், கறி மசாலா தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மைதா மாவை இது மாதிரி 4 இன்ச்சு ஃபோல்டராக வந்து நல்லா மடித்து எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக. நாங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணதையும் இது மேலே வச்சுட்டு, வேக வச்ச முட்டை இருந்துச்சு அதையும் 2 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு இதையும் மேலே வச்சுட்டு 4 ஃபோல்டர் இருக்குது நல்லா மடித்து எடுத்துக்கிறோம். இது மாதிரி நல்லா கேப்பே இல்லாமல் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்து எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கெல்லாம் எக் பப்ஸ் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.